வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேப்பம்பூவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வேப்பம்பூன்னு சொன்ன உடனே ஐயோ வேப்பம்பூவா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் வேப்பம்பூ ஆட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லாமல் யார்ட்டாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால இதில் வேப்பம்பூ இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், பெரிய வெங்காயம், கருவேப்பிள்ளை, கொஞ்சமாக இடித்த பூண்டு, அப்புறம் வேப்பம்பூ. நம்ம ரெசிப்பியில் 1 பங்கு கடலை மாவுக்கு 1/4 பங்கு அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரிசி மாவையும் கடலை மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஆனியன், கருவேப்பிள்ளை, வச்சுருக்கிற பூண்டு, நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வேப்பம்பூ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. இதில் ஆனியன் ரொம்ப கம்மியாகவும் வேப்பம்பூ அதிகமாகவும் சேர்த்துக்குங்க. இந்த ரெசிப்பியில் நார்மலாக பக்கோடாவுக்கு சேர்க்குற கருவேப்பிலை விட நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஸோ கருவேப்பிலையோட டேஸ்ட்டு உங்களோட வேப்பம்பூவோட கசப்பு தன்மையை கொஞ்சம் கம்மி பண்ணும். இதோட நம்ம தட்டி போட்டிருக்கிற பூண்டும் சேர்த்துருக்கிற பெருங்காயமும் பக்கோடாவுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம தண்ணி லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயத்துலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் மாவு உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, அந்த வெங்காயத்தை சுற்றி நிறைய மாவு ஒட்டியிருக்கு. இப்போது கொஞ்சமாக ஒரு கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு மேலே தண்ணி தெளித்து பிசைய ஆரம்பிங்க. முன்னாடியே தண்ணி அதிகமாக ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. தேவையான அளவு தண்ணி லைட்டாக தெளித்து மாவை பிசைச்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் இருக்கிற மாதிரியே நல்லா கெட்டியாக பிசைஞ்சுங்க. கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற வாட்டர்லாம் வெளியில் வந்து மாவு நீங்கள் முன்னாடி கெட்டியாக வச்சதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஆயிலை சூடு பண்ணிவிட்டு ஒரு கையளவு மாவு எடுத்து நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் மேலே உதிர்த்து விட்டு பொரிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பக்கோடாவை ஆயிலில் போட ஆரம்பிக்கிறப்போ ஆயில் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. பக்கோடா பாதி வந்ததுக்கப்புறம் ஃபயரை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி ஹை ஹீட்டில் ஏன் வைக்க சொல்கிறேன்னா, பக்கோடா போடுறப்போ ஆயிலோட ஹீட்டு குறைஞ்சி பக்கோடா அதிகமாக எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பக்கோடா பாதி வந்துருச்சு. ஸோ ஃபயரை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கோடா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ பக்கோடாவை எடுத்துடலாம். இப்போது பக்கோடா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த ரெசிப்பியில் நான் பக்கோடாவோட குக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணல, அதனால் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் சாஃப்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக குக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வேப்பம்பூ இருக்குன்னு நீங்களே நம்ப மாட்டீங்க. இப்போது எல்லா இடத்துலையும் வேப்பம்பூ நல்லா பூக்கிற சீசன். இதை எடுத்து பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உழவுக்கும் உணவுக்கும் நன்றி.